हरि ओम गुरुवे शरणम। ओम सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओम पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम् असुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ। The श्लोकम श्लोका नंबर 39। एषा ते भिहिता सांख्ये बुद्धिर्योगे त्विमां शृणु बुद्ध्या युक्तो यया पार्थ कर्मबन्धं प्रहास्यसि। இப்போ இந்த ஸ்லோகம் இருக்குல்ல, இது ஒரு டிரான்சிஷன் ஸ்லோகம் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா ஒரு டாபிக் முடிஞ்சு இன்னொரு டாப்பிக்குள்ளே என்டர் பண்ணுற ஒரு பிரிட்ஜ் ஸ்லோகம். டாபிக் சேஞ்ச் ஆகிறது. ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார், அர்ஜுனா, இவ்வளோ நேரம் நான் உனக்கு ஞான யோகத்தை பற்றி சொல்லி கொடுத்தேன். ஞான யோகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்ம அனாத்ம விவேகத்தை பற்றி உனக்கு நான் சொல்லி கொடுத்தேன். 12வது ஸ்லோகத்தில் ஆரம்பித்து 25வது ஸ்லோகம் வரைக்கும் உனக்கு ஆத்மாவோட ஃபீச்சர்ஸ் பற்றி எல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஏன்னா அதுதான் கீதாவுடைய சென்ட்ரல் தீம். கீதா எதை பற்றி சொல்கிறது? ஆத்ம ஞானம்தான் பகவத்கீதாவுடைய சென்ட்ரல் தீம். என்னை பற்றி சொல்லிக் கொடுக்கறது, என்ன நான் யார் அப்படிங்கிற பற்றின அறிவை எனக்கு கீதா கொடுக்கறது. நான் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு வெளியில் இருக்கிற விஷயங்களை டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத நமக்கு கீதா சொல்லி கொடுக்கறது. இந்த செல்ஃப் டிஸ்கவரிக்கு பேர் ஆத்ம ஞானம். அதை கிருஷ்ணர் என்ன பேர் வச்சு கூப்பிடுறார் அப்படின்னா சாங்கியம் அப்படின்னு கிருஷ்ணர் அதுக்கு ஒரு பேரை கொடுக்குறார். ஏஷா சாங்கியே புத்திஹி அபிஹிதா அப்படின்னு சொல்கிறார். அபிஹிதா இங்கே சாங்கியம் அப்படின்னு சொன்னால் ஆத்மா அப்படின்னு அர்த்தம். சாங்கியம்னா உபனிஷத் அப்படின்னு ஒரு அர்த்தமானது இருக்குது. உபனிஷத் எதை பற்றின உண்மையை நம்மளுக்கு சொல்கிறதுனா ஆத்மாவை பற்றின உண்மையை நம்மளுக்கு சொல்கிறதுனால சாங்கிய அப்படிங்கிற வார்த்தை இந்த இடத்துல ஆத்மாவை குறிக்கிறது. புத்தி அப்படின்னா இந்த ஸ்லோகத்தில் புத்தி அப்படிங்கிற வார்த்தை அறிவு அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கறது, நாலெட்ஜ். புத்தினா ஜென்ரலாக என்னென்னு எடுத்துப்போம்? அறிவு ஏற்படும் இடம்.
அதுவும் புத்தியை தான் குறிக்கும். பட் இந்த இடத்துல அந்த புத்தியில் ஏற்படக்கூடிய அறிவு, அதுக்கும் சான்ஸ்கிரிட்டில் வந்து புத்தி அப்படின்னு தான் ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன்னா சான்ஸ்கிரிட்டில் வந்து ஒரு வார்த்தையை எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து அதனுடைய அர்த்தமானது மாறும். எந்த கான்டெக்ஸ்டில் இப்போ இந்த வார்த்தையை தயார் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்து அர்த்தமானது மாறும். இப்போ இந்த இடத்துல எதை குறிக்கிறது? இன்டலெக்டில் ஏற்படுற அறிவு, நாலேஜ். ஸோ சாங்கியே புத்தி அப்படின்னா ஆத்ம ஞானம், செல்ஃப் நாலேஜ். ஹே அர்ஜுனா, உனக்கு நான் இவ்வளோ நேரம் செல்ஃப் நாலேஜை பற்றி சொல்லி கொடுத்தேன். இப்போ என்ன பண்ண போகிறாராம்? இனிமேல் நான் உனக்கு வேறு ஒரு நாலேஜை கொடுக்க போகிறேன். என்ன நாலேஜ்? யோகே இமாம் புத்திஹி ஸ்ருணு. இப்போ யோகே இமாம், நான் வந்து இப்போ உனக்கு யோகத்தை பற்றி சொல்லி கொடுக்க போகிறேன். என்ன யோகம்? கர்மயோகம். கர்மயோகத்தை பற்றி உனக்கு நான் சொல்லி கொடுக்க போகிறேன். அப்போ ஞான யோகம் டாபிக் டு கர்மயோகம் டாபிக் சேஞ்ச் வந்து இந்த ஸ்லோகத்தில் நடக்கிறது. இப்போ வந்து கிருஷ்ணர் ஏன் இங்கே வந்து கர்மயோகம் டாப்பிக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணுறார்? ஏன்னா கிருஷ்ணர் வந்து முன்னாடியே சொல்லிட்டார், ஞான யோகம் மட்டுமே ஒரு பர்சனை துயரத்திலிருந்து ஃப்ரீ பண்ணும் அப்படின்னு எங்கே சொன்னார்? எங்கே சொன்னார்? 2வது அத்தியாயத்தில் தானே இப்போ நம்ம இருக்கோம் இல்லை? அதே 2வது அத்தியாயத்திலேயே கதாசூன் அகதாசூன் 11th ஸ்லோகா, வெரி குட், அனுஷோச்சந்தி பண்டிதாகா அப்படின்னு சொன்னார் இல்லையா? ஞானிகள் துக்கப்படுவது இல்லை. அப்போ துக்கப்படுறேன்னா நீனு அஜ்ஞானி. இப்போ உனக்கும் துக்கப்படாமல் இருக்கணும் அப்படின்னா நீ என்ன பண்ணணும்? ஞானி ஆகணும் அப்படின்னு சொன்னாரா? அப்போது உனக்கு வந்து துக்கத்திலேருந்து விடுபடணும்னா ஞானம் உனக்கு கிடைச்சாதான் உன்னால் துக்கத்திலேருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொன்னார். அப்போ செல்ஃப் நாலேஜ் இல்லாமல் ஒருத்தரால் வந்து சாரோலேருந்து அந்த ஃப்ரீடமை எதிர்பார்க்க முடியாது. அப்போ எது வந்து அந்த செல்ஃப் நாலேஜ் நம்மளுக்கு கொடுக்கும்? ஞான யோகம் நமக்கு வந்து செல்ஃப் நாலேஜை கொடுக்கும். ஞான யோகம் ப்ராக்டிஸ் பண்ணால் என்ன கிடைக்க போகிறது? நம்மளுக்கு ஞானம் கிடைக்க போகிறது. அப்போ ஞான யோகம் தான் மோட்சத்துக்கான ஒரே வழி. ஏன்னா ஞானம் கிடச்சிருதுன்னா மோட்சம் இல்லையா? அப்போ ஞான யோகம் தான் மோட்சத்துக்கான ஒரே வழி. இப்போ வந்து கிருஷ்ணர் ஞான யோகமை டீச் பண்ணிட்டார். அதுதான் வந்து சாங்கியம் அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. இப்போ வந்து அகெயின் கர்மயோகம் பற்றி பின்ன எதுக்கு ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, அப்போ கர்மயோகம்ங்கிறது மோட்சத்துக்கான வேறு ஏதாவது ஒரு ரூட்டாக இருக்குமோ? இப்போ தான் சொன்னார் கிருஷ்ணர், மோட்சத்துக்கு ஒரே வழி ஞான யோகம்னு சொல்லியிருக்கார். ஆனால் எதுக்கு பின்ன இப்போ கர்மயோக டாபிக் ஆரம்பிக்கிறார்? ஞான யோகம் பற்றி சொல்லி கொடுத்தாச்சு, முடிச்சுட்டு சண்டையை போட்டு கிளம்ப வேண்டியது தானே. எதுக்கு இப்போ கர்மயோகம் டாப்பிக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறார்? இப்போது ஞான யோகம் அப்படிங்கிறது தான் மோட்சத்துக்கான வழி. அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த ஞான யோகத்துக்குள்ள ஒரு பர்சன் இப்போ என்டர் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அந்த பர்சனுக்கு சில தகுதிகள் தேவைப்படுறது இல்லை? இப்போ வந்து கிரிக்கெட் மேட்ச் நடந்துட்டுருக்கு அப்படின்னா ஃபைனல்ஸில் இப்போ நம்ம டீம் ஆடுறது அப்படின்னா அவள் வந்து குவாலிஃபை ஆகிருக்கணுமா இல்லையா? குவார்ட்டர் ஃபைனல்ஸில் குவாலிஃபை ஆகிருக்கணும், செமிஃபைனல்ஸில் குவாலிஃபை ஆகிருக்கணும் இல்லை? நல்லா குவாலிஃபை ஆகி வந்தால் தான் ஃபைனல்ஸில் விளையாட முடியும். இப்போ ஆப்கானிஸ்தானால் ஃபைனல்ஸில் விளையாட முடியுமா? விளையாட முடியாது. சவுத் ஆஃப்ரிக்காவால் ஃபைனல்ஸில் விளையாட முடியுமானா விளையாட முடியாது. ஏன்னா இப்போ விளையாடின்னு இருக்கிறது ஆஸ்திரேலியா, இந்தியாவும் விளையாடின்னு இருக்கு. இப்போ இவ்வளோ பேர் மேட்ச்லாம் விட்டுட்டு வந்திருக்கேளே, பெரிய விஷயந்தான். அப்போ வந்து ஒரு விளையாட்டுக்கே என்ன தேவைப்படுறது? ஒரு யோக்கியதை
இல்லை, ஃபைனல்ஸில் என்டர் பண்ணுறதுக்கான யோக்கியத்தை இருந்தால் தானே ஃபைனல்ஸில் அந்த டீம்னால் விளையாட முடியும். அப்போ எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் அதுக்கு நம்மளுக்கு ஃபிட்னஸ் ஆர் யோக்கியதா ஆர் தகுதி ஆர் குவாலிஃபிகேஷன் வந்து நம்மளுக்கு தேவைப்படுறது. அது மாதிரி ஞான யோகத்துக்குள்ளே நாம் என்டர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சில தகுதிகள் தேவைப்படுறது. அந்த இனிஷியல் ப்ரிப்பரேஷன் வந்து நம்மளுக்கு தேவைப்படுறது. இப்போ இந்த ஐஐடி உள்ளே என்டர் ஆகணும்னா என்ட்ரன்ஸ் அப்படின்னு ஒன்று எழுதணும். அந்த என்ட்ரன்ஸுக்கே நம்ம வந்து நம்மளை குவாலிஃபை பண்ணிக்கிறதுக்கு அந்த பசங்களை பாவம் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து என்ட்ரன்ஸ் கோச்சிங் காமிச்சு அந்த குழந்தை வந்து 12th போது 12th எழுதணும், இந்த ஐஐடி என்ட்ரன்ஸையும் வந்து அந்த குழந்தை வந்து எழுதணும் இல்லை. அது மாதிரி கிருஷ்ணர் இங்கே வந்து ஞான யோகத்துக்குள்ளே என்ட்ரு பண்ணுறதுக்கு ஒரு பர்சனுக்கு தகுதி தேவை இல்லையா, அந்த தகுதியை கர்மயோகம் கொடுக்கறது அப்படின்னு சொல்கிறேன். அப்போ கர்மயோகம் ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் ஞான யோகம். ஞான யோகத்துக்குள்ளே என்ட்ரு பண்ணுறதுக்கு கர்மயோகம் நமக்கு ஹெல்ப் பண்ணுறது. இப்போ மொத்த டீச்சிங்குமே எப்படி இருக்கும் அப்படின்னா, கர்மயோகத்தை ஃபாலோ பண்ணு, தகுதிப்படுத்திக்கோ ஒன்று, அதாவது உன் மைண்டை வந்து ப்யூரிஃபை பண்ணிக்கோ, அப்புறம் ஞான யோகத்தை ஃபாலோ பண்ணு, ஒரு ஞான யோகத்தை சொல்கிற விஷயத்தை கேளு, ஃப்ரீ ஆகு, ஞானம் அடைஞ்சு ஃப்ரீ ஆயிடு. இதுதான் வந்து மொத்த டீச்சிங்குடைய விஷனே. அதனால் கர்மயோகம் இல்லாமல் ஞான யோகம் இம்பாசிபிள். கர்மயோகம் இல்லாமல் ஞான யோகம் இம்பாசிபிள். ஞான யோகம் இல்லாமல் கர்மயோகம், ஞான யோகம் இல்லாமல் கர்மயோகம் இன்கம்ப்ளீட். எஸ், யூஸ்லெஸ் மாதிரி தான். வெறும் கர்மயோகமே மட்டும் பண்ணிட்டு நான் அதை எதுக்காக அதை பண்ணணுமோ அந்த பர்பஸை விட்டுட்டு வெறுமை கர்மயோகம் மட்டுமே பண்ணினா என் லைஃபே வேஸ்ட். இதே ஞான யோகத்துக்கு வந்துட்டேன், ஆனால் எனக்கு குவாலிஃபிகேஷன் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த விஷயம் வந்து நம்மளுக்கு புரியாது. அதனால் கர்மயோகம் இல்லாமல் ஞான யோகம் இம்பாசிபிள், ஞான யோகம் இல்லாமல் கர்மயோகம் இன்கம்ப்ளீட். இப்போ எல்லாருக்கும் வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ராங் ஐடியா இருக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம இருக்கிறது கலியுகமா, கலியுகத்தில் ஞான யோகம் வந்து வெரி வெரி டிஃபிகல்ட். இதை எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? ஏதாவது ஒரு மேகசின்லேயாவது நீங்கள் வந்து டெஃபினட்டாக இதை வந்து படிச்சிருப்பீங்க. ஏதாவது இந்த பக்தி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதை வந்து நீங்கள் படிச்சிருப்பேன். அதனால் வேறு ஏதாவது யோகாவெல்லாம் நாம் ட்ரை பண்ணி மோட்சத்தை எப்படியாவது அடைஞ்சிடணும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லுவாள். கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்கிறார், ஞான யோகம் வந்து ஒரு பேச்சுக்கு நீ சொல்கிற டிஃபிகல்ட்டுன்னு அப்படியே வச்சுட்டா கூட யாருக்கு டிஃபிகல்ட் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வியை நம்மகிட்டே கேட்குறார். யாருக்கு ஞான யோகம் டிஃபிகல்ட்டாக இருக்கும்? யாருக்கு எக்ஸாம் கஷ்டமாக இருக்கும்? யார் ப்ரிப்பேர் பண்ணலையோ அவளுக்கு கஷ்டம். அப்போ யாருக்கு ஞான யோகம் கஷ்டமாக இருக்கும்? ஞான யோகத்துக்கான ப்ரிப்பரேஷன் யார்கிட்ட இல்லையோ அவளுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். உனக்கு ப்ரிப்பரேஷன் இருந்ததுன்னா ஞான யோகம் ஈஸி. ஒரு ப்ரிப்பேர்டு மைண்ட் இருந்ததுன்னா அந்த பர்சனுக்கு ஞான யோகம் ஈஸி. இப்போ கர்மயோகம் ஞான யோகத்தை ஈஸி ஆக்கிடும் அப்படின்னு இங்கே கிருஷ்ணர் சொல்கிறார். ஏன்னா இப்போ மேத்தமேட்டிக்ஸ் வந்து சில பேருக்கு ஈஸியாக இருக்கும், சில பேருக்கு சுத்தமாக பிடிக்காது. மேத் அப்படின்னு சொல்லிட்டாலே 11th வந்து மேக்ஸ் இல்லாத குரூப் ஏதாவது இருக்கா அப்படிலாம் வந்து பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுவாள்ல. அப்படின்னா அந்த மேத்தமேட்டிக்ஸுங்கிற சப்ஜெக்ட் ஆஸ் சச் ஈஸியாக டிஃபிகல்ட்டா அப்படின்னா யாருக்கு அப்படிங்கிற கேள்வி கேட்கணும்ல. அது ஜென்ரலைஸ் பண்ணி மேத்தமேட்டிக்ஸ்னால் வெரி டிஃபிகல்ட் அப்படின்னு நம்மளால் ஒரு நாளைக்கும் சொல்லிட முடியாது. அது மாதிரி ஞான யோகம் டிஃபிகல்ட் அப்படின்னு பொதுவாக ஒரு நாளைக்கும் நம்மளால் சொல்ல முடியாது. ஞான யோகம் டிஃபிகல்ட் யாருக்கு, ஞான யோகம் ஈஸி யாருக்கு அப்படிங்கிற கேள்வி கேட்டு அதுக்கு நம்ம ஆன்சரை போட்டுக்கணும்.
அப்போ கர்மயோகம் சொல்லி கொடுக்கறது மூலமாக கிருஷ்ணர் இங்கே என்ன பண்ணுறார், எல்லாருக்கும் வேதாந்தத்தை ஈஸியாக ஆக்குறார். எல்லாருக்கும் வேதத்தில் சொல்லப்படுற விஷயம் ஈஸியாக புரியறதுக்கு நீ கர்மயோகத்தை ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னு இங்கே கர்மயோகத்தை நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ஏன்னா வேதாந்தம் அப்படிங்கிற வார்த்தையே நிறைய பேருக்கு பயத்தை ஏற்படுத்தும். அண்ட் ஜென்ரலாக என்ன ஒரு ஐடியா ஃபார்ம் பண்ணி வச்சுருப்போம், வேதாந்தம்னா ரொம்ப ட்ரை சப்ஜெக்ட். புரிஞ்சால் ஒரு பாட்டு கூட இருக்குது, புரிஞ்சாலும் சித்தாந்தம் புரியாமல் போனாலும் வேதாந்தம் அப்படின்லாம் ஒரு பாட்டெல்லாம் இருக்குல்ல. அந்த மாதிரி இதுனா வேதாந்தம்னா நம்மளுக்கு புரியாது. நிறைய நம்மளோட லைஃப்பில் மிஸ்கன்செப்ஷன்ஸ் வச்சுருக்கோம், அதில் இதுவும் ஒன்று. இப்போ நீங்கள் எத்தனாவது கிளாஸாக கேட்டுருக்கேளே, வேதாந்தம் ட்ரையாக இருக்கா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இல்லை? இந்த மாதிரிலாம் இருக்குன்னு தெரியாமலேயே நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கா, இது ரொம்ப ட்ரை போல் இருக்குது, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் போல் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. எல்லாமே நம்மளுக்கு எவ்வளோ ரிலவெண்ட்டாக நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் ரிலேட் பண்ணி பார்க்கக்கூடிய விஷயங்களை தான் நம்மளுக்கு வேதம் ஆக்சுவலாக சொல்லி கொடுக்குறது. அதனால தான் வேதத்தை யூசர் மேனுவல் அப்படின்னு சொல்கிறோம். யூசர் மேனுவலே நான் படிக்க மாட்டேன், அதை அந்த பக்கம் வச்சுட்டு நான் மாட்டுக்கு என்னோடய லைஃப்பை எனக்கு தெரிஞ்ச மாதிரி வாழுவேன்னு சொன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இங்கே வேதாந்தம் படிக்கிறத கிருஷ்ணர் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஆக்குறார். ஸோ யோகே அப்படின்னு சொல்கிறார். யோகேனா இந்த இடத்துல கர்ம யோகே. இமாம்னா இந்த அப்படின்னு அர்த்தம். இமாம் யோகே புத்தியா யுக்தா. இந்த கர்ம யோகத்தை நீ கத்துண்டேனா யுக்தா யயா புத்தியா அப்படின்னா என்டவுட் வித் திஸ் நாலெட்ஜ். இந்த அறிவோட, இந்த கர்மயோகம் அப்படிங்கிற அந்த அறிவோடு நீ உன்னுடைய வாழ்க்கையை லீடு பண்ணின அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் அவனுக்கு? கர்மபந்தம் பிரஹாஸ்யசி அப்படின்னா அவனுக்கு மோக்ஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ மோக்ஷம் அப்படின்னு சொன்னால் உடனே போஸ்துமஸா செத்து போனதுக்கப்புறம் மோக்ஷம் இல்லை. மோக்ஷம் அப்படின்னாலே ஹியர் அண்ட் நவ். ஸோ எல்லா விதமான இமோஷனல் ப்ராப்ளம்ஸ்லேருந்தும் நமக்கு ஃப்ரீடம் கிடைக்கிறது. பயம், துக்கம், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, இது எல்லாத்துலேருந்தும் நம்மளுக்கு ஃப்ரீடம் கிடைக்கிறது. அப்போ நம்ம மைண்டு எப்படி இருக்கும்? அப்போ இதெல்லாம் இல்லைனா, இமோஷனல் டிஸ்டர்பன்சஸ்லாம் இல்லைனா எப்படிப்பட்ட ஒரு மைண்டை நாம் என்ஜாய் பண்ணலாம் இல்லையா? அதுக்கு பேர் மோக்ஷம். ஸோ இதுதான் கர்மயோகத்தோடைய இன்ட்ரொடக்ஷனாக கிருஷ்ணர் இங்கே நம்மளுக்கு கொடுக்கறது. இனிமேல் அதை பற்றி இலாபரேட்டாக சொல்ல போகிறார். அது என்ன அப்படிங்கிறதை நாம் பார்க்கலாம். ஸ்லோகா நம்பர் 40. நேஹாபிக்ரமநாசோஸ்தி பிரத்யவாயோ ந வித்யதே ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய த்ராயதே மஹதோ பயாத். இப்போ இந்த ஸ்லோகங்கள்லாம் கிருஷ்ணர் கர்மயோகத்தை ரொம்ப க்ளோரிஃபை பண்ணுறார். அதனுடைய மகிமைகளெல்லாம் எடுத்து சொல்கிறார். இன்னும் கர்மயோகம்னா என்ன அப்படிங்கிறத டிஃபைன்லாம் பண்ணலை அவர். சும்மா கர்மயோகத்துக்கு டீசர்னு சொல்லுவாள்ல, அந்த மாதிரி டீசராக கொடுத்துட்டுருக்கார். இப்போ கர்மயோகம் அப்படின்னா சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இட் இஸ் அ வே ஆஃப் லைஃப். கர்மயோகம் அப்படிங்கிறது வே ஆஃப் லைஃப். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நாம் வாழறது மூலமாக நமக்கு இன்டர்னல் மெச்சூரிட்டி ஆனது ஏற்படுறது. அதுதான் இன்டர்னல் க்ரோத் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸ்டர்னல் க்ரோத்தை விட இன்டர்னல் க்ரோத்துக்கு நாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். எக்ஸ்டர்னல் க்ரோத் அப்படின்னா நம்மளுடைய மெட்டீரியல் வெல்த்லாம் இருக்குல்ல, அதை விட எதுக்கு நாம் ஆக்சுவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்னா நம்மளுடைய மனப்பக்குவம், அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இப்போ கீதா என்ன சொல்லி கொடுக்குறது அப்படின்னா, எல்லாருமே
எப்பயும் ஆல் த டைம் ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறோம், அப்புறம் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்ல. அந்த நிம்மதி அப்படிங்கிற விஷயம் நம்மக்கிட்ட என்னெல்லாம் இருக்குங்கிறத பொறுத்து இல்லை, ஆனால் நீ யாராக இருக்கேங்கிறத பொறுத்து அந்த நிம்மதிங்கிற விஷயம் அமையிறது. இதுதான் கீதா நமக்கு சொல்லி கொடுக்குறது. இப்போ நம்ம அகெயின் இன்னொரு ராங் ஐடியா என்ன வச்சுருக்கோம், எவ்வளோக்கு திங்ஸை நான் வந்து பொசஸ் பண்ணுறேனோ அவ்வளோக்கு அவ்வளோ நான் நிம்மதியாக இருப்பேன், ஆர் அவ்வளோக்கு அவ்வளோ நான் வந்து செக்யூர்டாக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிட்டு தான் நாம் நிறைய விஷயங்களை சேர்த்துக்கிறோம். ஆனால் என்ன ஆகிறது, யார் நிறைய விஷயங்களை சேர்த்து வச்சுன்னு இருக்காளோ அவளுக்கு தான் நிறைய செக்யூரிட்டி வந்து தேவைப்படுறது. எவ்வளோ பெரிய விஐபியாக ஆகிறோமோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வந்து ஜெட் செக்யூரிட்டி, ஜெட் ப்ளஸ் செக்யூரிட்டி அதெல்லாம் வந்து தேவைப்படுறது. அப்போ இந்த செக்யூரிட்டி வந்து நாம் என்ன வச்சுட்டுருக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து இல்லை, ஆனால் நான் என்னவா நினச்சின்னு இருக்கேன் அப்படிங்கிறதை பொறுத்து அமையிறது. ஏன்னா நம்மளுக்கு தெரியும், நம்மளுடைய கல்ச்சரில் அடுத்த வேளை சாப்பாடு என்னன்னே தெரியாமல் எத்தனையோ பேர் இருக்கா. ஆனால் அவள்லாம் எப்படி இருக்கா அப்படின்னு அவ்வளோ செக்யூர்டாக ஃபீல் பண்ணின்னு இருக்கா. நாமளே பார்த்துருக்கோம், சுரமந்திர தருமூல நிவாசா ஷய்யாபூதல அஜினம் வாசகா சர்வ பரிகிரக யோகத்யாக போகத்யாக கஸ்ய சுகம் ந கரோதி விராகா. விராகம்னா வைராக்கியம் அப்படின்னு அர்த்தம். எத்தனையோ பேர் பெரிய பெரிய ரிஷி முனிகள் எல்லாரும் எதுவுமே இல்லாமல் மேக்ஸிமம் செக்யூரிட்டியை வந்து அவள் என்ஜாய் பண்ணியிருக்கா. சுரமந்திர தருமூல நிவாசகனா ஏதோ ஒரு மரத்துக்கு கீழே தான் அவளோட வாசமே. நம்மளை மாதிரி பெரிய பெரிய வீடெல்லாம் கூட அவளுக்கு இல்லை, ஆனால் அவள் வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாள். ஏன்னா அவகிட்ட என்ன இருந்தது, ஞானம் இருந்தது. ஸோ கர்ம யோகம் அப்படிங்கிறது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல். அதில் வந்து எதுக்கு நாம் ஃபோக்கஸ் கொடுப்போம் அப்படின்னா இன்னர் க்ரோத்துக்கு தான் அதில் ஃபோக்கஸ் கொடுக்கப்படும். பாக்கி நாம் வாங்குகிற அவார்டு ரிவார்டு அதெல்லாம் பின்ன ப்ரொமோஷன் ஹைக்கு அப்ரைசல் அதெல்லாம் என்னது பின்ன அப்படின்னா அதெல்லாம் செகண்டரியாக தான் கன்சிடர் பண்ணப்படும். ப்ரைமரி வந்து என்னுடைய மன தூய்மை, ரிஃபைன்மெண்ட், என்னுடைய மைண்டு வந்து பக்குவம் அடையிறது தான் என்னுடைய ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. பாக்கி என்னெல்லாம் எக்ஸ்டர்னல் விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் செகண்டரியாக இருக்கும். அப்போ அதனால் வந்து வீட்டை விட்டு ஓடி வர சொல்லிட்டாளா, எங்கேயாவது ஆசிரமத்துக்கு போய் தங்க சொல்கிறாளான்னா அதெல்லாம் பண்ண சொல்லலை. எங்கே இருக்கோமோ அங்கேயே இருந்துண்டு என்ன வேலை பண்ணணுமோ அந்த வேலையை பண்ணிண்டு இன்டர்னல் க்ரோத்துக்காக நாம் ஒர்க் பண்ணணும். அப்படின்னா பணம்லாம் பின்ன இம்பார்ட்டண்ட் இல்லையா அப்படின்னா பணம் இம்பார்ட்டண்ட் தான், ஆனால் அந்த பணத்துக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குல்ல, அப்புறம் அந்த பணத்துக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்குது. அதுக்கு மேலே ஓவர் இம்பார்ட்டண்ட்டாக வேல்யூ கொடுக்கக்கூடாது. அதனோட பர்பஸுக்காக மட்டுமே அதை நாம் பயன்படுத்தணும். அப்போ அதுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ, என்ன ரெஸ்பெக்டை கொடுக்கணுமோ அதை மட்டும்தான் கொடுக்கணும். அதனால் நாம் வெறுமே இன்டர்னல் க்ரோத்தை பற்றி மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இப்போ வந்து இன்டர்னல் க்ரோத்தா இல்லைன்னா இந்த வெளியில் இருக்கிற பேர் புகழ் என்னுடைய மெட்டீரியல் வெல்த்தா அப்படின்னு ஒரு கம்பேரிசன் வரும் பொழுது கர்மயோகிக்கு எது ப்ரையாரிட்டியாக இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மயோகி ஆப்வியஸாக இன்டர்னல் க்ரோத் அப்படின்னு தான் சொல்லுவான். இது ரெண்டுத்தில் எதை நீ சூஸ் பண்ணுற அப்படின்னு கேட்டால் அவன் என்ன சொல்லுவான், என்னுடைய மைண்டு ப்ரிப்பரேஷன் தான் எனக்கு ஃபஸ்ட்டு. அந்த மாதிரியான லைஃப் ஸ்டைலுக்கு பேர் கர்ம யோகம். இதோட டீட்டெயில்ஸ் வந்து பின்னாடி நாம் பார்ப்போம், டீட்டெயிலில் பார்க்க போகிறோம். இப்போ இங்கே என்ன சொல்கிறார், இஹ அபிக்ர மானசா ந அஸ்தி. இஹ அப்படின்னா இந்த கர்ம யோகத்தில்,
அபிக்ரமநாச அப்படின்னு சொன்னால் ஃபெயிலியர்னு அர்த்தம். அபிக்ரமநாசகானா ஃபெயிலியர். அப்படின்னா என்ன சொல்கிறார்? இக கர்மயோகத்தில் ஃபெயிலியரே ந அஸ்தின்னு சொல்கிறார். கர்மயோகத்தில் ஃபெயிலியரே கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கர்மயோகி தன்னோட லைஃப்பில் தான் ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னு ஒரு நாளைக்கும் நினைக்கவே மாட்டான். ஃபெயிலியர் அப்படிங்கிறது யாருக்கு? யார் இது சக்ஸஸ் இது ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவா? கர்மயோகியாக இல்லாமல் இருக்கிற பாக்கி பீப்புள் இருக்கால்ல, அவளுக்கு தான் சக்ஸஸ் ஃபெயிலியர் அதுக்கெல்லாம் மெஷர்லாம் வச்சுட்டுருப்பா. ஆனால் கர்மயோகிக்கு ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது. சப்போஸ் ஏதோ ஒரு, அதாவது வெளி கண்ணோட்டத்துக்கு ஃபெயிலியர்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் கர்மயோகிக்கு நடந்துடுது அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து அந்த கர்மயோகி என்ன பண்ணுவான்னா என்ன லெசன் கற்றுக்கலாம் அப்படின்னு அவன் பார்க்கறதுனால அதை அவன் ஃபெயிலியராகவே கன்சிடர் பண்ண மாட்டான். அதுலேருந்தும் அவன் ஒரு பாடம் கற்றுன்றதுனால அதையும் அவன் பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவான். அப்போ கர்மயோகிக்கு ஃபெயிலியர் அப்படின்னாலே என்னன்னு தெரியாது. அதே மாதிரி பிரத்யவாயோ ந வித்யதே. பிரத்யவாயக அப்படின்னு சொன்னால் அட்வர்ஸ் ரிசல்ட்டுன்னு அர்த்தம். இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் லாபம் ஏற்படலாம், இல்லைனா நஷ்டம் ஏற்படலாம். லாபம்னா பாசிட்டிவ் ரிசல்ட்டுன்னு சொல்கிறோம், நஷ்டம்னா நெகட்டிவ் ரிசல்ட்டுன்னு சொல்கிறோம்ல, அதுதான் அந்த நெகட்டிவ் ரிசல்ட்டு தான் இந்த இடத்துல பிரத்யவாயகா. அப்போ அது அவனுக்கு இருக்காது. பிரத்யவாயோ ந வித்யதே. ஒரு கர்மயோகிக்கு அந்த அட்வர்ஸ் ரிசல்ட்டு இருக்காது. ஏன்னா அட்வர்ஸ் ரிசல்ட் அப்படின்னு யார் சொல்லுவான்னா லௌகீக ஆங்கிள்லேருந்து நார்மலாக இருக்கிற மக்களுக்கு தான் அது அட்வர்ஸ் ரிசல்ட். அப்போ எல்லா ஆக்ஷனுக்கும் பாசிட்டிவ் ரிசல்ட்டும் இருக்கும், நெகட்டிவ் ரிசல்ட்டும் இருக்கும் இல்லையா? ஆனால் ஸ்பிரிச்சுவல் ஆங்கிள்லேருந்து பார்க்கும் பொழுது வெறும் பாசிட்டிவ் ரிசல்ட் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா அவன் என்ன பண்ண போகிறான்? அதுலேருந்து ஒரு லெசனை கற்றுக்க போகிறான், அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து அவன் பாடம் கற்றுக்க போகிறான். அதனால் அவன் என்ன பண்ணுவான்? யாராவது அவன் மேலே கல்லெல்லாம் தூக்கி போடுறான்னு வச்சுக்கோங்க. கல் தூக்கி போடுறதுனா லிட்ரலி நாட் கல் தூக்கி போடுறது. ஏதாவது அவன் மேலே அவனை தூஷிக்கிறான் அப்படின்னா, இப்போ அதையே நீங்கள் அந்த கல்லை தூக்கி போடுறத இமேஜின் பண்ணினாலும் கல்லெல்லாம் அழகாக கேட்ச் பண்ணி அவன் ஒரு வீடு கட்டிடுவான். ஃப்ரீயாக கல் கிடைக்கும் அவனுக்கு. அப்போ அவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக அந்த தூஷிக்கிற விஷயத்தையே தனக்கு எப்படி சாதகமாக ஆக்கிக்க முடியும் அப்படின்னு பார்த்து அவன் அந்த மாதிரி தன்னோட லைஃப்பை லீட் பண்ணுவான். ஸோ பிரத்யவாயோ ந வித்யதே. பாதகமான ரிசல்ட் ஒன்று அவனுக்கு இல்லவே இல்லை. ஸ்வல்பம் அப்பி அஸ்ய தர்மஸ்ய. இப்போ எவ்வளோ தூரத்துக்கு இவன் இதை ப்ராக்டிஸ் பண்ணுறானோ, இந்த வாழ்க்கை முறையை ப்ராக்டிஸ் பண்ணுறானோ, அவ்வளோ தூரத்துக்கு அவனுக்கு அந்த பலனானது கிடைக்கும். இப்போ இதே ஒரு மெட்டீரியல் ஆங்கிளில் ஒரு விஷயத்தை நாம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணணுன்னா அந்த விஷயத்தை கம்ப்ளீட்டாக நம்ம பண்ணி முடித்தாதான் அதுக்கான பலனை நம்மளால் அனுபவிக்க முடியும். இப்போ ஒரு கிணறு வெட்டுறோன்னு வச்சுக்கோங்க. கிணறு வெட்டும் பொழுது 10 அடி தோண்டின உடனே 10 அடிக்கு என்ன ஜலம் உண்டோ அது கிடைக்குமானா கிடைக்காது. 50 அடி தோண்டினாதான் கிணறு. அப்போ தானே அது கிணறுன்னே சொல்ல முடியும் இல்லை? கொஞ்சம் ஏதாவது தோண்டினாதான் தண்ணி வரும் இல்லையா? 50 அடி தோண்டினாதான் ஜலம் கிடைக்கும் அப்படின்னா 49 அடி நான் தோண்டிட்டேன், அதனால் நான் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த 50 அடியும் தோண்டினாதான் ப்ராப்பர் ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். அன்லெஸ் ஐ கம்ப்ளீட் தி ஜாப் ஐ வில் நாட் கெட் தி ஃபுல் ரிசல்ட். ஆனால் கர்மயோகத்தில் எப்படி? ஆக்ஷன் முழுக்க முடிஞ்சதோ இல்லையோ, நீ எது வரைக்கும் பண்ணியிருக்கியோ அதுக்கான பலன் உனக்கு டெஃபினட்டாக கிடைக்கும். அந்த ஆக்ஷன் கால்வாசி தான் முடிஞ்சிருக்குன்னா அதுக்கான பலன் கிடைக்கும், முக்கால்வாசி முடிஞ்சிருக்குன்னா அதுக்கான பலன் கிடைக்கும். அப்போ கர்மயோகிக்கு எப்போவுமே சக்ஸஸ் தான், எப்போவுமே அவனுக்கு பெனிஃபிட் தான். இப்போ எப்படி அப்படின்னா,
இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் வந்து விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து எதுக்காக பண்ணுறார் அப்படின்னா, அவர் ஏதோ ஒரு பண்ணிட போகிறார், ஒரு மெட்டீரியல் விஷயத்துக்காக அதை பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து அவருக்கு ஏதோ லைஃப்பில் ப்ராப்ளம். அதனால் நம்ம ப்ராப்ளம்னா உடனே என்ன பண்ணுவோம், ஜாதகத்தை எடுத்துகிட்டு குடுகுடுன்னு ஒரு ஜோசியர்கிட்ட போவோம். அப்புறம் அந்த ஜோசியர் சொல்வார், இல்லை நீங்கள் வந்து ஒரு மாதம் விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணுங்க, உங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் சரியாக போயிடும். இப்போ என்ன சொல்லியிருக்கார், இவ்வளோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் நீங்கள் வந்து சஹஸ்ரநாமத்தை பாராயணம் பண்ணணும். அதுவும் எப்படி சொல்லுவா, இந்த நேரத்தில் இந்த டைரக்ஷனில் திரும்பி உட்காந்துட்டு அப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு நைவேத்தியம் பண்ணி நீங்கள் வந்து இந்த பாராயணத்தை பண்ணணும். அப்படி சாண்ட் பண்ணினோன்னா அதுக்கு என்ன பேர், ஏதோ ஒரு விஷயத்தை ரிசல்ட்டை எதிர்பார்த்துண்டு நான் வந்து இப்போ விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணுறேன்னா அதுக்கு என்ன பேர், காமியார்த்தம். வெரி குட், சகாம கர்மா அப்படின்னு பேர். ஏதோ ஒரு லௌகீக ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறேன். சப்போஸ் இன்னொருத்தர் அதே விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சாண்ட் பண்ணுறார், எதுக்கு பண்ணுறார், இது வேணும் அது வேணும்லாம் பண்ணலை, சித்த சுத்தி வேணும். நான் கீதா கிளாஸ் வந்து 26-27 வாரமாக அட்டன் பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் தான் புரியுறது, நிறைய புரிய மாட்டேங்கிறது. எனக்கு கீதா கிளாஸு நன்னா புரியணும், கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரோ அது எனக்கு நன்னா புரியணும் அப்படின்னு வேண்டிட்டு ஒருத்தர் வந்து அதே விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பாராயணம் பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், முதல் பர்சனுக்கு எப்போ ரிசல்ட் கிடைக்கும், ரெண்டாவது பர்சனுக்கு எப்போ ரிசல்ட் கிடைக்கும்? முதல் பர்சனுக்கு எத்தனை வாட்டி சாண்ட் பண்ணணும்னு சொன்னாலோ அத்தனை வாட்டி சாண்ட் பண்ணி முடித்தா தான் அந்த டிசையர்டு ரிசல்ட் வந்து கிடைக்கும்ல. அப்புறம் தட்சணெல்லாம் கொடுக்க சொல்லியிருப்பா, வாதியார் மாமாவெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடெல்லாம் போடுங்கன்னு சொல்லியிருப்பா. 1000 ரூபாய் வச்சு கொடுன்னா இவர் வந்து அவர் எங்கே பார்க்கவா போகிறாரு, 500 ரூபாய் வச்சு கொடுக்குறேன், 500 ரூபாய் வச்சு கொடுத்தா முடிஞ்சுது. என்ன ரிசல்ட் வரணுமோ அது வராது. அப்புறம் நெய்வேத்தியத்தில் ஏதாவது ஒரு இப்படி வைக்க சொன்னால் சக்கரை பொங்கலுக்கு பதிலாக நீ வேறு ஏதாவது பண்ணி வச்சுட்ட அப்படின்னா அப்போவும் வந்து ரிசல்ட்டு வராது. இதே அந்த ரெண்டாவது பர்சன் பண்ணாரே, எவ்வளோ பண்ணாரோ அதுக்கு தகுந்த மாதிரி பலனானது கிடைக்க போகுது. இப்போ அதுக்கு தகுந்த சித்த சுத்தி டெஃபினட்டாக வந்து அந்த பர்சனுக்கு கிடைக்க போகுது. அப்போ அந்த வேலையை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணினாதான் பலன் அப்படிங்கிற விஷயம் கர்மயோகிக்கு இல்லை. எவ்வளோ பண்ணுறானோ ஸ்வல்பம் அப்படி அஸ்ய தர்மஸ்ய, ஸ்வல்பம் நீ பண்ணினா கூட உனக்கு அதுக்கான பலன் வந்து டெஃபினட்டாக கிடைக்கும். ஸோ கொஞ்சோண்டு பண்ணினா கூட உனக்கு உரிய பலனை வந்து கர்மயோகம் கொடுக்க போகிறது. ஸோ ஏதாவது வேணும்னு சாண்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, ப்ரொனவுன்சியேஷன்லாம் கூட ப்ராப்பராக இருக்கணும். தமிழ் புக்கெல்லாம் வச்சுட்டு சாண்ட் பண்ணினேன்னா கா வர இடத்துலலாம் கா வர இடத்துல கா சொல்லக்கூடாது, தா வர இடத்துல தா சொல்லக்கூடாது, கரெக்டாக மாற்றி சொல்லுவோம் நம்ம. இப்போ ஏன் பகவத்கீதாலாம் ரொம்ப சூப்பராக சொல்கிறோம்ல நம்ம, அதே மாதிரியே தான் அதையும் வந்து சொல்லுவோம். அதனால் அப்போ எல்லாமே பார்க்கணும். ஏதாவது ஒரு இந்த சகாமமாக பண்ணுறோம் அப்படின்னா எல்லா ரூல்ஸையும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். ஆனால் சித்த சுத்திக்காக பண்ணும் பொழுது ரூல்ஸ் எதையுமே ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா என்ன நான் சொல்கிறேனோ அதுக்கு ஏற்ற பலன் எனக்கு கிடைக்க போகிறது. அதனால தான் ரூல்ஸ் எதுவும் ஃபாலோ பண்ண வேண்டியது இல்லைன்னா எந்த ஆக்ஷனை வேணும்னாலும் நாம் கர்மயோகமாக வந்து பண்ணலாம். மகதக பயாத் திராயத்தே, அது என்ன பண்ணுமா அந்த கர்மயோகம், நம்மளை பயத்திலிருந்து நம்மளை வந்து காப்பாற்றுறது. பயம்னா இந்த இடத்துல சம்சாரத்திலேருந்து நம்மளை அது ப்ரொடெக்ட் பண்ணும். அதனால கிருஷ்ணர் சொல்கிறார், அர்ஜுனா நீ ஒரு கர்மயோகியா ஆகு அப்படின்னு சொல்கிறார், ஒரு கர்மயோகியா இரு அப்படின்னு சொல்கிறார். நெக்ஸ்ட் ஸ்லோகா நம்பர் 41. व्यवसायात्मिका बुद्धिः एकेह कुरु नन्दन
बहुशाखाह्यनन्ताश्च बुद्धयो व्यवसायिनाम्. இப்போ நாம் வந்து இந்த சாஸ்திரங்கள்லாம் படிக்க ஆரம்பிக்கும் பொழுது அதில் வந்து நிறைய சாதனாஸ் நம்மளுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணப்படுது. நியூமரஸ் டிசிப்ளின்ஸை பற்றி ஒவ்வொரு சாஸ்திரமும் நம்மளுக்கு வந்து கொடுக்கறது. இப்போ பாக்கி ரிலீஜன்லாம் எடுத்துட்டேன்னா அந்த டூஸ் அண்ட் டோன்ஸ் இருக்குல்ல, அது வந்து ஒரு 10 லைனில் சொல்லிடுவா. இவ்வளோதான், இதெல்லாம் டூஸு, இதெல்லாம் வந்து டோன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி நமக்கு ஏதாவது 10 லைனில் இருக்கா அப்படின்னா இல்லை. நம்மளோட சாஸ்திரம் எப்படி இருக்குது? வால்யூம்னஸ்ஸாக இருக்குது, ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது, சமுத்திரம் மாதிரி ரொம்ப வாஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா வேதம் இருக்குது, இதிஹாசம் இருக்குது, புராணங்கள் இருக்குது, அப்புறம் அதுக்கு கமெண்ட்ரி, அதுக்கு அந்த கமெண்ட்ரிக்கு சப் கமெண்ட்ரி அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவா, கமெண்ட்ரி எழுதும் பொழுது அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரியான சாதனாஸை அவள் சொல்லியிருப்பாள். அந்த கமெண்ட்ரிக்கு இன்னொரு கமெண்ட்ரி எழுதும்போது அவளுடைய காலகட்டத்தில் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்காளோ அந்த சாதனாஸ் அப்படின்னு அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி சாதனாஸையும் சொல்லிடுவாள். அப்போ நிறைய டிசிப்ளின்ஸ் வந்து இருக்கும். இப்போ சில இடங்களில் வந்து பூஜை பற்றி சொல்லியிருக்கோம், சில இதில் வந்து ஜப்பம் பண்ணு அப்படின்வா, சில இடத்துல வந்து மெடிடேஷன் பண்ணு அப்படின்னு சொல்லுவாள், சில இடங்களில் நீ வெறும் நாம சங்கீர்த்தனம் பண்ணினா போகிறோம் அப்படின்னு சொல்லுவாள். இப்போ வந்து நம்ம டிவிலேயே நிறைய டிஸ்கோர்ஸ்லாம் வரும்ல, அதுலேயே பார்த்தா இப்போது சப்போஸ் பிரகல்லாத சரித்திரம் ஒருத்தர் வந்து உபன்யாசம் பண்ணுறார் அப்படின்னா அவள் சொல்லுவாள், இப்படி தான் இந்த வேலையை பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்கிறது அப்படின்னு சொல்லுவாள். நீங்கள் இன்னொரு சேனல் போனீங்கன்னா துருவ சரித்திரம் வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல அதையே வேறு மாதிரி இப்போது மாற்றி இப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லுவாள். நாம் வந்து சும்மா இருப்போமா, எல்லாம் எங்கெல்லாம் என்னெல்லாம் சொல்கிறதோ எல்லாத்தையும் வேற கேட்டுடுவோம். ஏன்னா நமக்கு அது பழக்கம் இல்லை. எல்லாம் இவன் என்ன சொல்கிறா கேட்கலாம், அவன் என்ன சொல்கிறா கேட்கலாம், அப்போ தான் நாம் தான் ஜட்ஜ் பண்ண முடியும்ல யார் கரெக்டு அப்படின்னு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி எல்லா விஷயமும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால இவா சொல்கிறது கரெக்டாக அவள் சொல்கிறது கரெக்டாக அப்படின்னு நாம் வந்து டிசைட் பண்ணலாம். அப்போ நிறைய இடத்துல விதவிதமாக சொல்கிறதுனால நம்மளுக்கு கன்ஃபியூஷன்ஸ் வந்து ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ நமக்கு வந்து ஒவ்வொரு சாதனாவுடைய ரோல் கிளியராக தெரிஞ்சிருந்தால் தான் எந்த சாதனாவை எப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் இல்லையா. அந்த சாதனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அந்த சாதனாவை நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக எனக்கு என்ன கிடைக்க போகிறது அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் என்னால் அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ண முடியும். இல்லைனா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ராங்காக அந்த சாதனாவை பயன்படுத்துவேன். அப்யூஸ்ன்னு சொல்லுவோம்ல ஒரு வார்த்தை, அந்த மாதிரி ஆகிடும். இப்போ ஒரு கர்மயோகி அப்படிங்கிற ஒரு பர்சனுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இந்த சாதனாவை தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த கர்மயோகிங்கிற பர்சனுக்கு இருக்கும். ஆர் யாருக்கு அந்த கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கோ அவனை கர்மயோகி அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு சாதனா, ஒரு டிசிப்ளின் அப்படின்னு சொன்னால் அதை எதுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணணும்? ஏதோ ஒரு விஷயத்தை அடையணும் இல்லையா. இப்போ அந்த சாதனா மீன்ஸ் அப்படின்னு சொன்னால் நான் அடைய போகிற எண்ட் இருக்கே, அதுக்கு சான்ஸ்கிரிட்டில் சாத்தியம் அப்படின்னு பேர். சாத்தியம்னா கோல். அப்போ கோலை நான் ரீச் பண்ணணுன்னா நடுவில் நான் எதையோ ஒன்றுத்தை பண்ணி ஆகணும் இல்லையா, அதுக்கு பேர் சாதனா. ஸோ சாதன சாத்தியம் அப்படின்னு சொல்லுவாள். அதில் வந்து இந்த கர்மயோகிக்கு கிளாரிட்டி இருக்கும். ஸோ சாத்திய சாதன விஷய நிச்சய ஞானம் அப்படின்னு பேர் அதுக்கு. சாதன சாத்திய விஷய நிச்சய ஞானம். அந்த மீன்ஸ் அண்ட் எண்டில் இந்த பர்சனுக்கு நிச்சய ஞானம்னா கிளாரிட்டியானது இந்த பர்சனுக்கு இருக்கும். இப்போ இந்த சாதன சாத்தியம் இருக்கு இல்லையா, மீன்ஸ் அண்ட் எண்ட், அதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்மீடியரி மீன்ஸ் அண்ட் கோல்ஸும் இருக்கும். மெயினாக ஒரு கோல் இருக்கும், அந்த கோலை ரீச் பண்ணுறதுக்கே நான் வந்து நிறைய இன்டர்மீடியரி கோல்ஸ் எல்லாம் ரீச் பண்ணி தான் ஃபைனல் கோலை என்னால் ரீச் பண்ண முடியும். இப்போ நம்ம ப்ராஜெக்ட்லாம் பண்ணும் பொழுது சொல்லுவாள்ல மைல் ஸ்டோன், எண்டு வேற எங்கேயோ இருக்கும், ஆனால் ப்ராஜெக்ட்டுக்குன்னு சில மைல் ஸ்டோன்ஸ்லாம் வைப்பேன். இந்த மைல் ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா கடந்து ரீச் பண்ணினாதான்
ஃபைனலாக என்னால் வந்து ரீச் பண்ண முடியும். இப்போ வந்து சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நாம் வந்து டெல்லி போகணுன்னு வச்சுக்கோங்களேன். அல்டிமேட்டாக நான் வந்து டெல்லி அப்படிங்கிற இடத்துக்கு போனோம். தட் இஸ் மை அல்டிமேட் கோல். ஆனால் இப்போ அந்த டெல்லிக்கே நான் டெல்லியை ரீச் பண்ணுறதுக்கே 2-3 சாய்ஸ் எனக்கு இருக்குது. இன்டர்மீடியரியாக 2-3 சாய்ஸ் எனக்கு இருக்குது. எப்படி அப்படின்னா நான் வந்து ட்ரெயினில் போகலாம், இல்லைனா ஃப்ளைட்டில் போகலாம். இப்போ சப்போஸ் நான் வந்து ட்ரெயினில் போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஸ்டேஷனுக்கு போகணும். அது வந்து இப்போ என்னோடய கோல் ஆகிடும். டெல்லி இஸ் மை அல்டிமேட் கோல். ஆனால் இப்போ இன்டர்மீடியராக என்ன கோல் ஆகிடும்? ஸ்டேஷனை ரீச் பண்ணுறது என்னுடைய கோல் ஆகிடும். அகெயின் அந்த ஸ்டேஷனுக்கு நான் வந்து 2 வீலரில் போகலாம், இல்லைனா வந்து மெட்ரோவில் போகலாம், இல்லைனா வந்து காரில் போகலாம். அப்போ அது 3 மீன்ஸ் ஆகிடும். அப்புறம் இந்த சென்ட்ரல் ஸ்டேஷன் போகிறது வந்து என்னுடைய குட்டி இன்டர்மீடியரி கோலாக இருக்கும். அப்போ அதை ரீச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்னுடைய அல்டிமேட் கோலான டெல்லி அப்படிங்கிறதை ரீச் பண்ணுவேன் இல்லையா? அப்போ மெயின் கோல் ஒன்று இருக்கும். அந்த மெயின் கோல் அடையிறதுக்கே நான் வந்து குட்டி குட்டி கோல்ஸ் எல்லாம் வந்து அடைய வேண்டியதாக இருக்கும். இது எல்லாம் ஒரு கர்மயோகிக்கு ரொம்ப ரொம்ப கிளாரிட்டியோட தெரியும். ஸோ வியவசாயாத்மிகா புத்திஹி. அப்போ இந்த பர்சனுக்கு வந்து என் லைஃப்பில் எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது தெரியும். அதை அடையிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதும் வந்து இந்த பர்சனுக்கு தெரியும். இந்த கிளாரிட்டிக்கு பேர் வியவசாயாத்மிகா புத்திஹி. இப்போ நீங்கள் நிறைய பேர்கிட்ட போய் கேட்கலாம், உனக்கு லைஃப்பில் என்ன வேணும் அப்படின்னு. என்ன சொல்லுவா? என்ன வேணும்னே எனக்கு தெரியலை. சரி, உங்களுக்கு என்ன வயசாகுது? 70 வயசு வரைக்கும் வாழ்ந்திருப்பா. ஆனால் பாவம், அவளுக்கு லைஃப்பில் என்ன வேணும் அப்படின்னே வந்து தெரிஞ்சிருக்காது. பட் தெரியறதோ தெரியலையோ எல்லாருமே என்ன விரும்புகிறோம் அப்படின்னா ஃப்ரீடம். தெரிஞ்சு தெரியாமல் எல்லாரும் எதுக்கு ஆசைப்படுறோன்னா ஃப்ரீடம்க்கு தான் ஆசைப்படுறோம். அந்த ஃப்ரீடம் தான் மோக்ஷம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்மளோட அல்டிமேட் கோல் வந்து மோக்ஷம். ஏன்னா கேட்குறோம்ல, எதை பண்ணால் எனக்கு நிம்மதி கிடைக்கும், இது பண்ணால் நிம்மதி கிடைக்குமா, அதை பண்ணால் நிம்மதி கிடைக்குமான்னு டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டியாக ட்ரை பண்ணுறோம்ல. ஆனால் அந்த நிம்மதி மட்டும் கிடைக்க மாட்டேங்கிறதுனா நம்ம ட்ரை பண்ணுறதெல்லாம் ராங் மீன்ஸ்னு அர்த்தம். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் என்கிட்டேயே சந்தோஷமாக இருக்கணும், என்கிட்டேயே ஆனந்தமாக இருக்கணும், வேறு எந்த ஒரு விஷயத்தையும் நான் டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத சாஸ்திரம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறது. இண்டிபெண்டன்ஸ் இஸ் ஹாப்பினஸ், டிபெண்டன்ஸ் இஸ் சாரோ. இப்போ இந்த இண்டிபெண்டன்ஸ் இஸ் ஹாப்பினஸ் அப்படின்னு சொன்ன உடனே ஃபிசிக்கல் இண்டிபெண்டன்ஸை பற்றி பேசலை. யாருமே எனக்கு வேண்டாம், நான் மட்டும் தனியாக இருந்து ஹாப்பியாக இருப்பேன், அந்த இண்டிபெண்டன்ஸை பற்றி நாம் பேசலை. ஃபிசிக்கலாக உயிரோடு இருக்கிற வரைக்கும் யாரையாவது நாம் டிபெண்ட் பண்ணி தான் ஆகணும். சாப்பாட்டுக்கு, இருக்கிறதுக்கு, தங்கிறதுக்கெல்லாம் யாரோட ஹெல்ப் ஆகுது டெஃபினட்டாக நம்மளுக்கு தேவை. ஆனால் இங்கே என்ன இண்டிபெண்டன்ஸ் பற்றி பேசுகிறோம்? இமோஷனல் இண்டிபெண்டன்ஸ். என்னை யாருமே வந்து பார்க்க மாட்டேங்கிறா, நான் இருக்கேனா செத்தேனான்னு யாருமே கேட்க மாட்டேங்கிறா, ஃபோனே பண்ண மாட்டேங்கிறா, வாட்ஸ்அப்பே பண்ண மாட்டேங்கிறா, அதுக்கு பேர் இமோஷனல் டிபெண்டன்ஸ். அந்த இமோஷனல் டிபெண்டன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் இமோஷ்னலி இண்டிபெண்ட். சரி, அந்த ஃப்ரீடமை நான் அடையணுன்னா என்ன பண்ணணும்? இப்போ ஒரு கர்மயோகி வந்து இதை அனலைஸ் பண்ணி தெரிஞ்சு வச்சுட்டுருக்கான். இந்த ஃப்ரீடம் என்கிட்ட தான் இருக்குது, ஆனால் நான் வந்து அதை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் ஆனது தேவைப்படுறது. அந்த குவாலிஃபிகேஷனை அடையிறதுக்கு நான் இப்போ கர்மயோகத்தை ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். அப்போ அவனோட லைஃப்பில் அவன் கோல் வந்து மோக்ஷம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. அந்த மோட்சத்தை அடையிறதுக்கான சாதனம் ஞானம் அப்படிங்கிறதும் இந்த பர்சனுக்கு இப்போது தெரிஞ்சிருக்கு. அப்போது அந்த ஞானம் எனக்கு புரியணும், அது எனக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு என்னுடைய மைண்ட் வந்து இப்போது ப்ரிப்பேர்டாக இருக்க வேண்டியிருக்கு. அதுக்கு இந்த கர்மயோகம் அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறது. ஸோ கர்மயோகத்தை ப்ராக்டிஸ் பண்ணால் எனக்கு ஞான யோக்கியதா கிடைக்க போகிறது. அதுக்கப்புறம் ஞானம், அதுக்கப்புறம் மோக்ஷம் அப்படின்னு வந்து இந்த இடத்துல கிருஷ்ணர் சொல்கிறார். பாக்கி டீட்டெயில்ஸ் நம்ம
நெக்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிः ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிः ஓம்.